نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وسندنا ونبينا مولانا محمد عبده ورسوله وصلى الله تعالى عليه وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما وتفهيما يا أيها الإخوة المؤمنون ஈமான் கொண்ட இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களான ஆலிம் உலமாக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அளப்பெரும் கருணையினாலும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தை கொண்டும் இன்றைய தினம் இந்த மஜ்லிஸிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உரை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பளித்திருக்கிறார். தலைப்பு எட்டும் எட்டும். எப்போவுமே இங்கே பயான் செய்யும்போது ஒரு தலைப்பு கொடுப்பது வழக்கம். ஆனால் இந்த எட்டும் எட்டும் என்ற தலைப்பை கொடுத்த உடனே சில விஷயங்கள் நடந்தது. இந்த தலைப்பு சில பேரை சிந்திக்க வைத்தது. எட்டும் எட்டும் அப்படின்னா என்ன? சில பேரை நிந்திக்க வைத்தது. இன்னைக்கு ஏன் தேவையில்லாத என்ன எட்டும் ஒட்டும் எட்டும் எட்டும் என்னது 7 உபதேசங்கள் 8 உட்போதனைகள் இப்படியாவது வைக்கலாமே அப்படின்னு சில விமர்சனங்கள். இன்னும் எவ்வளவு சொல்ல போனால் அது இன்னும் 8க்கு 8 அப்படின்னா என்ன என்ற சில கேள்விகள். இன்னும் சொல்ல போனால் ஒரு தமாஷா கூட கேட்டாங்க, அது என்ன அந்த ஒரு கவிஞர் வைரமுத்து ஒரு சினிமாவில் பாட்டில் எழுதியிருக்காரு, 8 8 உலக வாழ்க்கையை பிரிச்சுக்கிறாங்க, அதை பற்றி ஏதாவது மார்க் அடிப்படையில் சொல்ல போறியான்னு அப்படி கேட்டவர்களும் இருக்கிறார். ஆனால் உண்மையான ஒரு உபதேசம் ஒரு ஆள் கொடுத்தாங்க. ஒரு நெருங்கிய உறவினர் சொன்னாங்க, நீங்கள் இப்படி எட்டும் எட்டுன்னு ஒரு தலைப்பை கொடுத்து மக்களுக்கு ஒரு சுவாரஸ்யத்தையும் ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணியிருக்கிறீர்கள். நாளைக்கு பேசும் பொழுது நீங்கள் பேசக்கூடிய விஷயம் அதற்கு பொருத்தமாக இல்லைன்னு சொன்னால் அது குறை ஏற்பட்டு விடும் சொன்னாங்க. நல்லா காப்பாங்க. ஆனால் பெரியோர்களை, சகோதரர்களை அறிந்து கொள்ளுங்கள், இந்த மாதிரி தலைப்பு எட்டும் எட்டும் என்று கொடுத்தது மக்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஊட்ட வேண்டும் என்றோ ஒரு சுறுசுறுப்பு உண்டாக்கணும், என்னமாக இருக்கும் என்று சிந்திக்க வைக்க வேண்டும். அதன் மூலமாக அதுக்கு பொருத்தமாக பேசி நல்ல பேர் வாங்கணும், நல்ல புகழ் வாங்கணும், எல்லாரும் புரிஞ்சிக்கிறணும், இன்னும் அருமையான பயான் என்று சொல்லணும் என்று அந்த மாதிரியான எந்த எண்ணங்களும் இல்லாமல் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால் அல்லாஹ்வுடைய சன்னதியிலே அது புரிந்து கொள்ளப்பட மாட்டாது. அதன் காரணமாக எல்லாம் தலைப்பு வைக்கல. இன்று நாம சொல்ல போற விஷயம் இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடியதாக, இந்த தலைப்புக்கு மிக பொருத்தமானதாக இருக்கின்ற காரணத்தால் தான் எட்டும் எட்டும் என்று தலைப்பு கொடுத்தோம். 2 காரணம். ஒன்று 10%, இன்னொன்று 90%. இன்ஷா அல்லாஹ் 10% காரணத்தை இப்ப சொல்லுவோம், 90% காரணத்தை கடைசியில் சொல்லுவோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்கள், வலிமார்கள், ஒவ்வொரு நபிமார்களுடைய உம்மத்திலையும் வலிமார்கள் அவுலியாக்கள் வந்திருக்காங்க. நபிமார்கள் ஆலமரம் என்று சொன்னால் அவுலியாக்கள் அதன் கீழே முளைக்கக்கூடிய அழகான புற்புண்டு. ஒவ்வொரு நபியுடைய உம்மத்திலையும் வலிமார்கள் வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த இறைநேசர் அதாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு எட்டும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே வந்த தாபியங்கள், தபா தாபியங்களுக்கு பிற்பட்ட காலத்தில் வந்த, அதே சமயம் நாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரல் அஜீஸ் அவர்களுக்கு முன்னால் வந்த குரசான் நாட்டு துறவியாக இருந்த அபு அப்துல் ரஹீம் ஹாத்தம் ஹாசம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்ன எட்டும் சேர்த்து தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்ல போறோம். அதுதான் முதல் காரணம், எட்டும் எட்டும். அப்ப மொத்தமாக 16 சொல்லியிருக்கலாமே, ஏன் எட்டும் எட்டும் சொல்லணும்? அதுக்கு காரணம் என்ன சொன்னா, 2 பேரும் வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்தவங்க, வெவ்வேறு விதமான விஷயங்களை கூறியிருக்கிறார்கள். சில சிமிலாரிட்டி இருந்தாலும் கூட வெவ்வேறு கோணத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த 2ஐயும் சேர்த்து நம்ம சொல்ல முடியாது. 8 கோழியும் 8 கோழியும் 16 கோழி. ஆனா 8 கோழியும் 8 வார்த்தை எத்தனை? 8 கோழி 8 வார்த்தை தான் வைக்கணும். அதான் ஆட்சிப்புறா. இப்போ அந்த மாதிரி அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன 8 விஷயங்களும், அதாவது
ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன அந்த 8 விஷயங்களை தான் இன்ஷா அல்லாஹ் இன்று நம்ம பார்க்க போறோம். அதுதான் 8 ஆனால் இந்த காரணம் 10%. இன்ஷா அல்லாஹ் 90% பின்னாடி பார்த்துக்கணும். முதல்ல ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஏற்கனவே இந்த 8 விஷயங்களை இங்கே சபையில் இருக்கக்கூடிய சில பேருக்கு ஏற்கனவே அறிந்திருக்கிறார்கள். காரணம், நோன்புல போன வருடம் நமது மரியாதைக்குரிய காஜா மொய்தீன் அலிம்சா அவர்கள் அந்த 8 விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த மஜ்லிஸ்லையும் ஏற்கனவே ஒரு பேச்சாளர் பேசும்பொழுது நாம் அதை சொல்லியிருக்கிறோம். அடுத்து திருப்பி மீண்டும் சொல்வதற்கு காரணம் என்ன? அன்றைக்கு வராதவங்க நிறைய இன்னைக்கு வந்திருக்கலாம், முதலாவது காரணம். ரெண்டாவது, அன்றைக்கு நம்ம மேலோட்டமாக தான் சொன்னோம். அப்போ அதோட விஷயங்கள் என்ன என்று நம்ம ஆழ்ந்து அதை சிந்தித்து பார்க்கணும். ஒரு விஷயத்தை கேள்விப்படுறோம்னா கேள்விப்பட்டு போயிட முடியாதுல்ல, அது என்ன சொல்லுது, அதோட உண்மையான விளக்கம் என்னங்கெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். அந்த அடிப்படையில் தான் அந்த 8 இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இவர்கள் சொன்ன 8 விஷயங்களையும் பார்ப்போம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல்ல ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியா இறைநேசரா என்பதிலே 2 கருத்து இருக்கு. அது நமக்கு தேவையில்லை, ஏன்னா எல்லா நபிமார்களும் இறைநேசர்கள் வந்தாங்க. அவர்கள் அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவரோட காலத்தை வாழ்ந்தவங்க. மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய மேதை. எவ்வளவு தூரம் சொன்னா அவருடைய இருந்து வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றும் முத்துக்கள். அவங்கள்ட்ட கேட்கறாங்க ஒருத்தவங்க, நீங்க கற்றுக்கொண்டதுலேயே மிக சிறந்த பாடம் யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க, அது என்ன பாடம் அப்படின்னு கேட்குறாங்க. யார்கிட்ட? ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் மிக சிறந்த பாடத்தை கண் பார்வையற்றவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். என்ன பாடம் அது? கண் பார்வையற்றவர்கள் அடுத்த அடி எடுக்கும் பொழுது ஒரு தன்னுடைய குச்சியை வச்சு அந்த அடி சரியான அடிதானா, நான் எடுத்து வைக்கிற அடிதான் நான் நிற்பனா இல்லை கீழே விழுந்துருவானா என்று சிந்தித்து தான் தட்டி பார்த்துட்டு தான் அடி எடுத்து வைக்கிறாங்க. நாம என்ன செய்யணும்? கண் இருந்தாலும் நம்முடைய சொல்லும் நம்முடைய செயலும் நாம எடுத்து வைக்கக்கூடிய அடி அது சரியான அடிதானா, அந்த சொல்லுனால அந்த செயலினால் நான் நிலைத்திருப்பேனா, எனக்கு பிரயோஜனப்படுமா, அல்லது நான் விழுந்து விடுவேனா, அது எனக்கு நஷ்டம் ஏற்படுத்தப்படுமா என்றெல்லாம் சிந்தித்து தான் ஒவ்வொரு மனிதனும் அடுத்த அடியை எடுத்து வைக்கணும். இந்த பாடத்தை நான் கண் தெரியாதவர்களிடம் கற்றுக்கொண்டேன் என்று அது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். அது மட்டுமல்ல, குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா லுக்மான்ல அவருடைய மகனாருக்கு செய்த உபதேசங்கள்லாம் குறித்தாங்க உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி குர்ஆனுக்கு வெளியவும் ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அருமையான உபதேசங்கள் செய்திருக்காங்க. நாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சில சம்பவங்களை இஹ்யா உல்முதீன்ல பதிவு செய்திருக்காங்க. அவர் தன் மகனை பார்த்து சொல்றாங்க, மகனே, உலகம் என்னும் சமுத்திரத்தில், உலகம் என்று சொன்னா உலக ஆசாபாசம், உலகம் என்னும் சமுத்திரத்தில் மூழ்கி இறந்தவர்கள் ஏராளம். ஆகவே நீ உலகம் என்னும் சமுத்திரத்தில் ஈமானை படகாக்கி, தக்குவாவை துடுப்பாக்கி, தவக்குலை பாய்மரமாக்கி செல்வாயாக, நீ ஈடேற்றம் பெற்று விடுவாய் என்ற கருத்து. இவ்வளவு அருமையான ஒரு விஷயம் பாருங்க. ஈமானை படகாக்கி, தக்குவாவை துடுப்பாக்கி, தவக்குலை பாய்மரமாக்கி செல்வாயாக, நீ ஈடேற்றம் பெற்று விடுவாய். இந்த 3 இல்லாதனால தான் இந்த உலகம் என்னும் ஆசாபாசத்துல சமுத்திரத்திலே மக்கள்கள் விழுந்து மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். அருமையான ஒரு உபதேசம். அத்தகைய வரிசையில தன்னுடைய ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு அருமையான 8 உபதேசங்களை செய்தார். முதலாவது உபதேசம் செய்தார்கள், மகனே, தொழுகையிலே கல்வை பேணிக் கொள்வாயா. முதலாவது உபதேசம், தொழுகையிலே கல்வை பேணிக் கொள்வாயா. இரண்டாவது உபதேசம், உணவிலே தொண்டையை பேணிக் கொள்வாயா. இரண்டாவது உபதேசம், உணவிலே தொண்டையை பேணிக் கொள்வாயா. மூன்றாவது உபதேசம், சபையிலே நாவை பேணிக் கொள்வாயா. நான்காவது உபதேசம், அடுத்த விருந்தினர் வீட்டிலே உன் கண்களை பேணிக் கொள்வாயா. 4 விஷயங்களும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் மகனை நீ பேணிக் கொள்ள வேண்டும் என்று முதல் நாள் சொன்னார். அடுத்த 4 விஷயங்கள், அதுல 2 விஷயங்கள் நீங்கள் மறந்துவிடக் கூடாது, 2 விஷயங்களை நீ மறந்துவிட வேண்டும் என்று சொல்லி உபதேசம் செய்தார். முதலாவது, அதாவது 5வது விஷயம், அல்லாஹ் இருக்கிறான் என்பதை மறந்து விடாது. விளக்கங்கள் எல்லாம் பின்னாடி பார்த்துக்குவோம். அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நீ மறந்து விடாது. 6வது உபதேசம், மௌத்து இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாது. 2 விஷயங்களை நாம் மறந்து விடக்கூடாது, 2 விஷயங்களை மறந்து விட வேண்டும். 7வது விஷயம், நீ பிறருக்கு செய்த உபகாரங்களை மறந்துவிடு. நீ அடுத்தவங்க உபகாரம் செய்திருப்பாய், அதை நினைத்துக் கொண்டிருக்காது, நான் இவனுக்கு உதவி செய்கிறேன், அதை நீ மறந்துவிடு. நீ அடுத்தவருக்கு செய்த உபதேசத்தை மறந்துவிடு. அடுத்தவர்கள் உனக்கு செய்த கெடுதலையும் நீ மறந்துவிடு. நமக்கு யாரும் சொந்தக்காரங்க, உறவினர்கள், நண்பர்கள் நமக்கு ஏதாவது துரோகம் செய்திருக்கலாம், தவறுகள் செய்திருக்கலாம்.
ஆனால் அதை நினைத்துக் கொண்டிருக்க கூடாது, அதை நீ மறந்துவிடு என்ற செய்தியையும் ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு இந்த 8 விஷயங்களையும் கூறினார். இந்த 8 விஷயங்கள் மகனாருக்கு மட்டுமல்ல, இந்த துனியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிப்பான. ஆனால் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் அது ஒரு நிம்மதியான ஒரு ராகத்தான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இந்த 8 விஷயங்களை பற்றி இன்னும் நம்ம ஆழ சிந்திக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் அடுத்த ஆத்தமாசம் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய விஷயத்துக்கு நாம போக வேண்டிய காரணத்தினால இதுல உள்ள 2 முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். என்ன? 2வது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாருங்க, ரிஸ்க். அதாவது நீ உணவிலே நாவை தொண்டையை பேணிக் கொள்வாயா. இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு ஹலாலான வருமானத்தில் வந்ததா ஹராமான வருமானத்தில் வந்ததா என்று சிந்திக்காமல் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். எவ்வளவு ஆபத்தானது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஒரு இடத்துல சொல்றான், குலு தய்யிபாத் வ அமலு ஸாலிஹாத். நீங்க தய்யிபான நல்ல உணவை சாப்பிடுங்கள், சாலிகான அமல்களை செய்யுங்கள். அப்ப சாப்பிடக்கூடிய உணவுகளை செய்யக்கூடிய அமல்களுக்கு தொடர்பு இருக்கு. சாப்பாடாக இருந்தாலும் சரி, வருமானம், மொத்தமாக வருமானம் என்று சொன்னாலே அந்த வரக்கூடிய ரிஸ்க்கு அது ஹலாலான இருந்தால் செய்ய ஹலால் இருக்கும், அது ஹராமானதாக இருந்தால் செய்ய ஹராமல் கொண்டு இருக்கிறார். எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பின்னால சென்ற அந்த பனி இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் மலைக்கு போனவுடனே, அந்த தூர்சினாய் மலைக்கு போன உடனே சாமிலியை கேட்ட உடனே அவ்வளவு பேர் தங்கத்தை, அந்த காலை கன்ற செய்வதற்கு தங்கள் இருந்த தங்கத்தை கொடுத்தாங்க. ஏன் கொடுக்கணும்? அவங்க ஹலாலா அதை சம்பாதிச்சிருந்தா கொடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அந்த தங்கை இல்லாம அவர்கள் அடிமைப்பட்டு இருந்த காலத்துல அந்த எகிப்து மக்களிலிருந்து களவாட ஒழிச்சிட்டு இருந்தது. இப்ப ஹராமான வந்தது, ஒரு ஹராமான தேவையை கெடுத்து உடனே கீழே கொடுத்துட்டாங்க. அதனால அவர்கள் நஷ்டப்பட்டு போனாங்க. இப்ப ஹராமான வருமானம் ஹராமான அமல்ல கொண்டு போய் விட்டுறோம். ஹலாலான வருமானம் ஹலாலான வருமானத்தை தான். அப்ப நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நாம கொள்ளக்கூடிய வருமானம் அது ஹலாலா இருக்கிறதா என்பதை நாம் அதிகமாக சிந்திப்பதாக கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு காலத்தில் ஒரு சம்பவம். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எல்லா எறும்புடையும் பேசுவாங்களே, ஒரு இடம் என்ன பண்றாங்க, அவங்க உடம்புல ஒரு எறும்பு ஓடிச்சு. எறும்பு ஓடணும்னா எறும்பை தட்டி விட்டாங்க. எறும்பை தட்டி விட்டோம்னா அந்த எறும்பு திருப்பி அவர் பார்த்து ஒரு லுக்கு விட்டு பாது எறும்பு. உடனே அதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, என்னப்பா என்ன பார்க்குற, என்ன விஷயம்? இந்த சுலைமான் அவர் நபி அவர்களே, என்ன சுண்டி விட்டுட்டீங்களா? ஏன் என்ன விஷயம்? நான் நினைச்சா உங்க அரசாங்கத்தையே கவுத்துருவேன். எறும்பு அதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுது, நான் நினைத்தா உங்க அரசாங்கத்தையே கவுத்துருவேன். நீ எப்படிப்பா அரசாங்கத்தை கவுத்துவா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க. ஒன்றும் இல்லை, நான் நேராக பைத்துல் மாலுக்கு போய் அதுல இருந்து ஒரு உணவு தானியத்தை எடுத்து வந்து உங்க சாப்பாட்டில் போட்டுருவேன். அது உங்க வயிற்றுக்குள்ள போனா உங்க அரசாங்கம் கவுத்துரும். ஒரு எறும்பு பைத்துல் மால்ல ஒரு தானியத்தை எடுத்துக்கிட்டு போய் அதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணவிலே போட்டால் அந்த உணவு அதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வயிற்றுக்குள்ளே போனால் அவருடைய ஹராமான அந்த உணவு உள்ளே போனால் மாற்றங்களை ஏற்படுத்தி வரும், அவர் அரசாங்கமே கவிழ்ந்துவிடும் என்று ஒரு எறும்பு வாயாக சொல்லி வச்சு அல்லாஹ் தஆலா நமக்கு அறிவிப்புறாங்கன்னா, இன்னைக்கு மக்கள் ஹராமான பேணிக் கொள்வதில் எவ்வளவு மோசமாக இருக்கிறோம் என்பதை இருக்கிறார் என்பதை பார்த்து நம்ம அச்சம் கொள்ள கவனிப்போம். ஜாக்கிரதையாக. அடுத்தது இதில் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், கடைசி அவங்க சொல்றாங்களா இல்லையா, அதாவது சுலைமான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாக சொல்ல மறக்காதீர்கள் என்று சொன்னதுல, நீங்க அடுத்தவர்கள் செய்த உபகாரங்களை மறந்து விடுங்கள். அதோட நம்ம மறந்துடுறோம். ஆனா அடுத்தவர்கள் நமக்கு செய்த துரோகங்களை நாம மறக்க மாட்டோம். இவன் எனக்கு இப்படி கஷ்டம் கொடுத்தான், இவன் எனக்கு இப்படி நஷ்டப்படுத்தினான், இவனால எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்தது என்று காலங்காலமாக நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சகோதரர்களை, நிச்சயமாக நாம் அதை மறந்துவிட வேண்டும், அதை பெறக்கூடாது. ஏன் என்று சொன்னால், ஒன்று நேற்றைய துரோகம் என்று அவர்கள் சமாதானத்தை ஏற்படுத்தாமல் போயிடும். இரண்டாவது, அவர்கள் செஞ்ச அந்த கெடுதலும் நமக்கு நன்மையாகத்தான் வந்திருக்கும், நன்மையை கொண்டுதான் வந்திருக்கும். ஒரு சகோதரர் நடந்த சம்பவம் சொல்றேன். ஒரு சகோதரருக்கு பல நாளா பிள்ளை இல்லை, பல வருடங்களாக குழந்தை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையை கொண்டு பின்னாடி குழந்தை உண்டாயிட்டாங்க 10-15 வருஷம் கழிச்சு. அப்ப அந்த சகோதரோட பேசிட்டு இருக்கு, உண்மையை நடந்த சம்பவம். அவர் சொல்றாரு, அல்லாஹ்வோட கிருபையால அல்லாஹ் தஆலா குழந்தையை தந்துட்டான், நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம், குழந்தை தந்துட்டான். ஆனா என் தாத்தா இருக்கிறா பாருங்க, தாத்தாவே எங்களுக்கு கிழக்கெல்லாம் சொல்லுவோம், மற்ற உள்ள அக்கான்னு சொல்லுவீங்க. என் தாத்தா இருக்கா பாருங்க, அவள்கிட்ட பண்ணா என் பிள்ளைய காமிக்க மாட்டேன் குழந்தை. ஏன்? அவதான் என் பொண்டாட்டியை வந்து குழந்தை இல்லாத மலடின்ட்டு வரைமுகமா சுட்டி காட்டலாம், எங்க மனசுக்கு பட வச்சா, வேதனைப்பட வச்சா. அதோட பார்க்க எப்படியா பிள்ளைய பெற்றுன்னு சொல்லி முன்ன கூட நான் அவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கல, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், பல டாக்டர்கிட்ட போனேன், பல வலிமானர்கிட்ட போனேன், டாக்டர் குழந்தைய கொடுத்துட்டான், அதனால குழந்தை பிறக்கட்டும், நான் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன். அந்நியான அதான் நல்லடியாக சிந்தித்து பார்க்கணும். அவருடைய முயற்சி, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அவர் பலமான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாரு. அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து குழந்தை உண்மைதான்.
ஆனால் அவரை தூண்டியது எது? அவர் அந்த தூண்டியது சாதாரணமான முயற்சியா இருந்தவரை இவ்வளவு தீவிரமா முயற்சி பண்ணி அந்த டாக்டரை தூண்டியது எது? அந்த அவருடைய சகோதரி அவரை நிந்தித்ததுதான். அப்ப ஈட்டியை எரிந்தவன் அவன் அல்ல, ஈட்டியை பார்க்க கூடாது, ஈட்டியை எரிந்தவன் அல்ல, அதைத்தான் பார்க்கணும். அல்ல ஈட்டியை எரிந்தான். நீ கவசத்தை எடுத்த உழைப்பு என்ற கவசத்தை எடுத்து முயற்சியின் குதிரைகளை விரைந்து சென்று இலக்கை அடைகிறார். அப்ப அதனால கோச்சிக்கலாமா? அப்ப சில பேர் செய்யக்கூடிய அந்த கெடுதல்களும் நன்மைக்கு தான் வருது. கயாஸ் மிக லைலா மேல காதல், லைலாவை பார்க்கவே இல்லை, ஆனா காதல் வந்துருச்சு. லைலாவுடைய உருவம் கயாச மனசுல இருக்குது. கயாசை தேடி அலையிறான், லைலாவை தேடி அலையிறான். லைலாவை தேடி அலைஞ்ச கயாசுக்கு பைத்தியமா பிடிச்சிருச்சு, மஜ்னுவா போயிட்டான். மஜ்னுவா போன உடனே அவன் ஏதாவது கலாட்டா பண்ணுவான், தப்பு தண்டா பண்றான்னு சொல்லி அதிகாரிகள் அவன் பிடிக்கிறது துரத்துறாங்க. கயாசு இந்த மஜ்னு ஊரா போறான், அதிகாரிகளும் துரத்துறாங்க. கடைசி ஒரு ஊர்ல வச்சு இந்த அதிகாரிகளை கயாசை துரத்த, மஜ்னுவை துரத்த, மஜ்னு நேரா போய் ஒரு பார்க்குள்ள போயிருக்கான், ஒரு சோலைக்குள்ள போகும்போது அதிகாரிகள் பார்த்தாங்க. உடனே பம்பிக்கிட்டான், ஒளிஞ்சுக்கிட்டான். ஒளிஞ்சோன்னா அதிகாரிகள் போயிட்டாங்க. எந்திரிச்சு பார்த்தா லைலா அங்க உட்காந்து. எந்த லைலாவை தேடி ஊரா போனானோ அந்த லைலா அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். சுபஹானல்லாஹ், லைலாவை நேரா பார்க்கணும், எக்கச்சக்கமான சந்தோஷம், மகிழ்ச்சி வந்துருச்சு. லைலாவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திருப்பி அதிகாரிகள் வர்றாங்க. இப்ப மஜ்னு என்ன பண்ணா, அதிகாரிகளை வச்சுக்க அங்க வாங்க இங்க வாங்க, நான் தான் இருக்கிறேன்னு கூப்பிட்டான். கூப்பிட்டு ஒன்றா நேரம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு கேட்டாங்க, ஏன்பா இவ்வளவு நாளாக ஒளிஞ்சு ஓடிக்கிட்டே இருந்தீங்க, இப்போ வந்து நாங்கள் தான் ஒளி போகும்போது நீ ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாலே வந்தோம், இப்போ நீயே சரண்டர் ஆகலையே, என்ன காரணம்? நான் ஊரா லைலாவை தேடி வந்துக்கிட்டு இருந்தேன், கடைசி அந்த லைலாவை சந்திக்கிறத நீங்கள் துரத்துனால தான் முடிஞ்சது, அதனால உங்களுக்கு கல்வி சொல்லுங்க. அவமஜினுவா முந்தைய நமக்கு துரோகம் செய்தார்கள், கெடுதல் செய்தார்கள், மறக்காம பழகி வச்சுக்கிட்டு நம்ம மஜினுவா பைத்தியம் யாரு? முந்தையவர்கள் செய்த அந்த துரோகங்களை அது இல்லாமல் நன்மையை கொண்டுதான் ஏற்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடத்த வச்சான். ஊரில் தரக்கூடிய கெடுதல்களும் இதுகளும் மிக நன்மையை தான் கொண்டு வருது. இன்னைக்கு அதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்ற மரத்தை நெருங்கினதுனால தான் நீங்க நம்ம உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இத்தனை நபிமார்கள் வந்தாங்க, கண்மணி நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, இல்லாட்டா எல்லாரும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதுகுல தான் உட்கார்ந்துட்டு நன்மை கெடுதலும் அது நன்மையை தான் கொண்டு வந்தது. இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரன், இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, நன்மையை தான் கொண்டு வந்து சேருது. அந்த அடிப்படையில நாம் முந்தைய நமக்கு செய்யப்பட்ட துரோகங்களையும் நாம் மன்னிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வான். இப்ப இவங்க சொன்னதுல இன்னும் பல சில விஷயங்கள் இருக்குது. நேரம் இருக்குமானா அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்த்துக்கிறோம். இப்போ ஹாத்தம் ஆசம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு அப்துல் ரஹீம் ஹாத்தம் ஆசம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருக்கு ஏன் ஆசம் என்ற பெயர் வந்தது என்பதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அன்னைக்கு வராதவங்க வந்தவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது இன்ஷா அல்லாஹ். இவங்க குராசான் நாட்டினுடைய துறவி. இவர்களும் மிக உயர்ந்த தரஜாவை, மிக அறிவுலக மேதை. பல்கி நாட்டுடைய ஷகீக் பல்கி என்ற உஸ்தாத் மாணவராக இருந்து ஆன்மீக பயிற்சி பெற்றவர். அல்லாஹ் மீதும் அல்லாஹ்வோட ரசூல் மீதும் மிகவும் நேசத்துக்குரியவர், ரொம்ப அதிகமான நேசம். அந்த பாசத்தின் காரணமாக அவங்க மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவில் அந்த சமயத்தில் கலீஃபாக்களுடைய ஆட்சி, பயங்கரமான மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க மக்களுக்கு சொல்லுவாங்க, என்ன நான் ஃபிரௌனுடைய ஊருக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு. உடனே கலீஃபாக்கு செய்தி வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய ஊருக்கு ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஃபிரௌனுடைய ஊருக்கு வந்துட்டாங்க. உடனே அவர் கைது கூட்டிட்டு போனாங்க. அப்ப கேட்டாங்க, துறவி என்ன விளக்கம், என்ன ஏன் இப்படி சொல்றிய? ஆமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட மாளிகை எங்க இருக்கு எனக்கு காமிங்கள. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய சஹாபாக்கள் வாழ்ந்த மாளிகையை காமிங்கள. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க எல்லாம் சின்ன சின்ன இதுல தான் இருந்தாங்க. அந்த சின்ன குடியிலே இருந்தாங்களே, அது இருந்த ஊர்லவா இது? இன்னைக்கு மாட மாளிகை கூட கோபுரங்களும் பிறவனுடைய ஊர்லதான் இருக்கும். நீங்க அந்த மாதிரி கட்டடங்கள் கட்டி வச்சுக்கிறீங்களா என்று ரவுலா ஷெரீஃபுக்கு மேல உயரமாக கட்டடம் கட்டதே விருத்தார். அதுவும் கட்டக்கூடாதுங்கிற அர்த்தம் கிடையாது. அவரோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பாசத்தின் வெளிப்பாடு. நீ தக்வாதாரியா இருந்தவர். அந்த ஆத்த மாசமாக ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்வுடைய அந்த திருப்பிடுத்தத்தை நாடி அல்லாஹ்வுடைய இதில் மிக உயர்ந்த தரஜா உடையவர். எவ்வளவு தூரம் என்று சொன்னா, ஒரு இடம் அவங்களுடைய மஜ்லிஸ் சபையில் எல்லாரும் உட்கார்ந்து துஆ செய்றாங்க. யாரெல்லாம் இந்த மஜ்லிஸ் உள்ள மோசமான பாவாளியுடைய பாவத்தை நீ மன்னிச்சிரு அப்படின்னு. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பாவாளி இருந்தான். யார் இருந்துன்னா, கபருடைய இருந்து கஃபன் துணியை களவாண்டு விற்கிறோம். கிட்டத்தட்ட 7000 கபருடைய துணியை எடுத்து களவாண்டு விற்றுருக்கு. இப்ப உங்களுக்கு கேட்டாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஆத்தமாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த சபையில உள்ள மஜ்லிஸ் உள்ள பெரிய பாவாளியை நீ மன்னிச்சிரு அப்படின்னு. அல்லாஹ் தஆலா மன்னிச்சிட்டான். இது அவருக்கு தெரியாது. கடைசி அந்த ஆள் என்ன பண்ணாரு, அன்னைக்கு ராத்திரி 7001 கஃபனுடைய திருடுறதுக்காக போனார்.
அங்கே போய் குழியை தோண்டி அந்த கஃனை எடுக்கிற நேரத்தில் அல்லாஹ் ஒரு அசரீரி குரல் வருது, என்னுடைய அடியானே உனக்காக ஆத்தம்மா சொன்ன துவா கேட்டு நான் அந்த துவாவை கபூல் செய்து உன்னுடைய 7000 பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சுட்டான், நீ மீண்டும் அந்த பாவத்தை செய்ய போறிய அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி அடைஞ்சு நேராக அவருடைய காலில் விழுந்தார். ஆத்தம்மா சொன்னாலே என்னை மன்னிச்சுக்கிறேங்க, நான் பாவம் தவறு செய்துட்டேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு மன்னிச்சுக்கிறேன்னு அவர் சரணாகதி அடைஞ்சேன். நான் கூட ஆத்மா சரணாக விட்டுருக்கலாம். ஒரு கேள்வி ஒன்று கட்டுவிட்டாங்க. அந்த கேள்விதான் அது சொன்ன பதிலே சொல்றதுக்கும் பயமாக தான் இருக்குது. இதுதான் சொல்ல வேண்டிய சொல்லித்தான் நான் கேட்டாங்க, நீ எத்தனை குழி இது வரைக்கும் தோண்டி கலவான் இருக்காங்க. அந்த ஆள் சொன்னார் 7000 கபூரை தோண்டியிருக்கேன். 7000 எத்தனை முஸ்லீம்கள்? எல்லாரும் முஸ்லீம்கள் தான். சரி, அந்த தோண்டி பார்த்திய அதில் எத்தனை பேருடைய முகம் கிபிலா முன்னோக்கி இருந்தது? நடக்கும்போது எப்படி செய்வாங்க? கிபிலா முன்னோக்கி முகத்தை வைக்கிறாங்க. அதுக்கு அந்த ஆள் சொன்னார் 3 பேர் முகம் தாங்க இருந்துச்சு. இது 6997 பேருடைய முகங்கள் திருப்பப்பட்டு விட்டது. அல்லாஹ் காப்பாற்றணும். எவ்வளோ பெரிய ஆபத்து! அந்த சமுதாயம் சென்று விட்டது. எல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்வானாக, நம்மை காப்பாற்றுவானாக. நம்முடைய முகம் கியாமத்தால் வரைக்கும் கிபிலாவை முன்னோக்கி நம்ம இருப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்யும். அந்த அளவு அவருடைய துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்யலாம் இருந்தார். பயங்கரமான தக்வாதாரியாக இருந்தார்கள். தொழுவை நிற்கும்போது அவங்க தொழுவை பற்றி அவங்க சொல்றாங்க, நான் தொழுவைக்கு முசல்லாவில் ஏறினேன்னு சொன்னால் என் காலடியிலே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தையும் வலதுபுறம் சொர்க்கத்தையும் இடதுபுறம் நரகத்தையும் என் கண்களுக்கு 2 புருவங்களுக்கிடையே கிபிலாவையும் என்னுடைய பின்பக்கம் மலக்கள் மௌத்தையும் நான் கற்பனை மனதிலே கொண்டு வந்து நான் தொழுகிறேன். அப்படி தொழுகும் முழிக்கும் என்னுடைய தொழுகை கபூலானதா இல்லை என்பது நான் சந்தேகத்துடன் இருக்கிறேன் என்று சொன்னாங்க. அந்த அளவு தக்வாவோட அவள் தொழுகை மேற்கொள்ளாக இருந்தார்.